அவன் 2 பேர் கொலை பண்ணவன், அவங்க அம்மா எப்படா நீ திட்டுற? கரெக்டு தானே. இந்த கேள்வியை நம்ம பல காலமா கேட்டுட்டே இருக்கோம். யாருமே இது வரைக்கும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆமான்னு சொல்லல. அந்த போதகரும் மன்னிப்பு கேட்கல. இது கரெக்டு தானே. விபச்சார சந்ததியார் என்ன அர்த்தம் சொல்லுங்க? தேவர் அடியார்கள் அப்படின்றாரு. விபச்சார சந்ததியார் அவனுக்கு எதுக்கு நீ பயப்படுற? பார்த்தீங்களா, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதே வேர்டை தான் சொல்றான். எதுக்கு சொல்றான்? அவனுக்கு ஆகாதவங்களை திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். எங்க வச்சு யூஸ் பண்றான்? சர்ச்சில் வச்சு யூஸ் பண்றான். அவர் என் கூட தான் இருக்காருங்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா கொம்மால உன்னை எவனும் தொட முடியாது. பாத்தீங்களா, இப்போ இது மாதிரியான இதெல்லாம் பார்த்துட்டு இதை மாதிரி அடுத்தடுத்து முளைக்கும் போது அந்த ஜஸ்டினுடைய சர்ச்சில் இருக்கிற ஆண்கள் கேள்வி கேட்கணுமா இல்லையா? பெண்கள் கேள்வி கேட்கணுமா இல்லையா? பெண்களை கை வைக்க கூடாதுன்னா தீர்வு எங்க இருக்கு? இது சட்ட பிரச்சனை மட்டும் இல்லை. இந்த சமூகத்துல இந்த நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு. பெண்கள் இப்போ பிரச்சனை இருக்கு இல்லையா? 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இது ஒன்றும் இல்லை, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு ஆன ரூட் காஸ் என்ன அப்படின்னு பைபிள் தரமாக சொல்லியிருக்கு. நம்ம பல இடத்துல பேசியிருக்கிறோம். இப்போ வெளியில இருக்கிற நபர் ஒரு காரணம் சொல்றாரு, புது விதமா இருக்கு. ஆனா நம்மளுடைய ஜஸ்டின் இந்தியாவுக்கு சகலமும் பொருந்தும் விதமா இருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. நீ பேசிக்ஸ் சொல்ற. நீ கெட்ட வார்த்தை திட்டுறப்பே பொட்டன்னு திட்டுறியே. பொட்டன் தான் திட்டுற. அப்படிதான் இவன் திட்டுறான். இவன் ஒரு மத போதகர்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் அதுவும் ஒரு சண்டையில திட்டுறது இல்லை. இவன் சர்ச் காங்கிரிகேஷன்ல மக்களை வச்சுக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட இன்னொரு குரூப்பை திட்டுறான். அந்த மக்களும் அதை என்கரேஜ் பண்ணி ரசிச்சு பாக்குறாங்க. இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் பியூஸ் மனு சொல்றது. பாருங்க. The spirit of Jezebel always influencing the leaders. எவன்லாம் அந்த பொட்டையா அதாவது பயந்து போன சுவாமுடையவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த ஜெசபெல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காங்கிரிகேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு குரூப், அதாவது ஜான் ஜெபராஜ் ஜெயிலில் இருக்கும்போது ஜான் ஜெபராஜுக்கு சப்போர்ட் பண்ணி வாய்ஸ் கொடுக்காத ஊழியர்களை திட்டுறான் சர்ச்சில். அது ஒரு கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சிருக்கேன். அப்புறம் மரியாதை இருக்காதுல்ல. மரியாதை இல்லைன்னா, மரியாதை இருந்தா தான் நம்ம அதை தாக்க மாட்டோம். கரெக்டு தானே. ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை இழிவுபடுத்தி ஒரு ஆணை திட்டுறதுக்காக நீ வச்சேன்னா நீ ஆல்ரெடி அவங்கள டீக்ரேட் பண்றதுனா, நீ அவங்கள ஒரு பொருட்டா பார்க்கலன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு அட்வான்டேஜ் எடுக்க தானே செய்வாங்க. மரியாதையே இல்ல. தேவடியாம அவனே ஒரு பொண்ணு ரொம்ப ஆக்ரோஷமா வீடியோ போடுது இந்த கோயம்புத்தூர் விஷயத்துக்கு. தேவடியா மகங்கிறது. அவன் 2 பேர் கொலை பண்ணவன், அவங்க அம்மா எப்படா நீ திட்டுற? கரெக்டு தானே. இந்த கேள்வியை நம்ம பல காலமா கேட்டுட்டே இருக்கோம். யாருமே இது வரைக்கும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆமான்னு சொல்லல. அந்த போதகரும் மன்னிப்பு கேட்கல. இது கரெக்டு தானே. நீ ஒருத்தன் பண்ண தப்புக்கு அவங்க அம்மாவை ஏன் திட்டுற? இது நம்ம எத்தனை வாட்டி கேட்டிருக்கோம். இப்போ பியூஸ் மனுஸ் கேட்குறாரு, நானும் கேட்குறேன். ஏன்னா இவன் மற்றவங்களை திட்டுறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவான் பாருங்க. விபச்சார சந்ததியார் என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வேர்ட்லாம் நீ கேட்டது இல்லை. ஆமா, விபச்சார சந்ததியார் என்ன அர்த்தம் சொல்லுங்க? தேவர் அடியார்கள் அப்படின்றாரு. விபச்சார சந்ததியார் அவனுக்கு எதுக்கு நீ பயப்படுற? பார்த்தீங்களா, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதே வேர்டை தான் சொல்றான். எதுக்கு சொல்றான்? அவனுக்கு ஆகாதவங்களை திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். எங்க வச்சு யூஸ் பண்றான்? சர்ச்சில் வச்சு யூஸ் பண்றான். சர்ச்சுன்னு சொல்லப்படுற இடத்துல அவ்வளோ மக்களுக்கு மத்தியில் சொல்றான். அந்த மக்களும் கேன்னு சிரிச்சு கை தட்டும். அப்போ என்ன ஆகும்? ஒருத்தனை திட்டணும்னா அவங்க அம்மாவை திட்டுற. அப்போ என்ன ஆகும்? திருப்பியும் நீ அப்படியே டீக்ரேட் பண்ணியே வச்சிருக்கிற. கெட்ட வார்த்தையா கூட நீ யாரை தான் யூஸ் பண்ற? அந்த 2 பேரை திட்டுறதுக்கும் அவங்க அம்மா திட்டி ஆகணுமா? எல்லா இடத்துல பெண்களை இழுத்து 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 திட்டிட்டே இருக்கீங்கல்ல, அதுவும் ஒரு பிரச்சனை. கரெக்டு தானே. பெண்களை இழிவுபடுத்தி பெண்களை ஒரு திட்ட வார்த்தைக்கு அவன் இன்னும் நிறைய சொல்லுவான். உறுப்புகள்லாம் திட்டுறது, எல்லாம் பெண்களுடைய உறுப்புகளை வச்சு திட்டுறது. ஏன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்றான். நான் பியூஸ் மனுஷ சப்போர்ட்லாம் பண்ணல. அவன் நிறைய மோசமாக சொல்லியிருக்கான், நிறைய தேவையில்லாத சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த விஷயம் கரெக்டு தானே. சின்ன பயலுக இவங்களுக்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வாய் ஷுட் இல்லை பேரு கட்டு பெறக்கூடாது. ஓ, இவர் தான் என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரோ பரலோகத்து வாசல்ல நின்று. பொல்லாத விபச்சார சந்ததியார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க விபச்சாரிகளுக்கு பிறந்தவங்களாம் அவங்க. பார்த்தீங்களா, விபச்சாரிகளுக்கு பிறந்தவங்க இப்படிதான் திட்டுவான். ஏன்னா இது அவங்களுடைய வளர்ப்புல இருந்து வருது. சின்னதுல இருந்தே அப்படிதான் வளர்றாங்க, அப்படிதான் பேசுவாங்க.
அந்த பேசிக்ஸ்ல இருந்து கரெக்ட் பண்ணணும். அப்படி கரெக்ட் பண்ணாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். விமன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மென்னுனா ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதில் எந்த பார்ஷியாலிட்டியும் இருக்கக்கூடாது. அந்த பேசிக்ல இருந்து வந்தா இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு வளர்ப்புல இருந்து மாறணும். இப்படி வளர்த்தாங்கன்னா இப்படிதான் ஆகும். சினிமால இந்த துரத்துறதுக்கு பாருங்க, பெண்களை ரொம்ப குளோரிஃபை பண்ணி ஒரு ஹீரோ ஒரு பெண் பின்னாடி இப்படி 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 துரத்துறான் பாருங்க, அது பெரிய பிரச்சனை. சினிமால பெண்களை துரத்துறது குளோரிஃபை பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆமா, ஆனா சர்ச்சுன்னு சொல்லப்படுற இடத்துல இவன் ஆண்களை இழிவுபடுத்துறதுக்கு பெண்களை ஒரு மாதிரியா யூஸ் பண்ணி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பண்றானே, அதை அந்த சர்ச்சு மக்கள் என்கரேஜ் பண்றாங்களே, அது பெரிய பிரச்சனை இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்களே பார்த்துட்டு எனக்கு நியாயமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆகான் பேருக்கு தான் அவன் என்னது ஆம்பளை, ஆனா அவன் பண்ற அம்புட்டு வேலையும் பொம்பளை பிள்ளை வேலை. ஏன்னா இவங்க பேரே கிடையாது, இங்க வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளை வேலை தான். எவன்லாம் அந்த பொட்டையா அதாவது பயந்து போன சுவாமுடையவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த ஜெசபெல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். ஆகாப ஆண்மை இல்லாதவன், ஆகாப அப்படின்றவன். பாத்தீங்களா சிரிப்பு சத்தம் கேட்டிங்களா? அவங்கெல்லாம் உண்மையிலே லேடிஸ் தானான்னு தெரில எனக்கு, வெறும் ஆடியோ மட்டும் கேட்குது. இவன் ஏதாவது கை தட்டுறதுக்கு ஏஐல ஜென்ரேட் பண்ணி போடுறானான்னு தெரில, அந்த மாதிரி ஏதாவது போட்டானான்னு தெரில. ஆனால் உண்மையிலே அவங்களாம் லேடிஸாக இருந்தா எனக்கு உண்மையிலே மனசு வலிக்குது. இப்படி ஒரு போதகர் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை டீச் பண்ணுறேன், இயேசுவை டீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அசிங்கமாக பேசிகிட்டு இருக்க, அதுக்கும் ஒரு குரூப் கைத்தட்டி சிரிக்குது லைவானா, நாடு எங்கே போயிட்டுருக்கு? ஓப்பனா எழுதுறான்ல பொட்டை, ஃபேஸ்புக்ல அப்படியே போடுறான்ல, அதுக்கு ஒருத்தன் லைக் போடுறான்ல, தேவடியா மாவனேங்கிறீங்கல்ல, வாரத்துல அப்படியே சட வருது இல்ல, தேவடியா தேவடியா தேவடி தேவடியா அத்தனை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க பெண்களை பாக்குற பார்வை அவ்வளவு கொடுமையா இருக்கு, அவ்வளவு நாசகரமா இருக்கு. பெண்களை ஆண்கள் பார்க்குற பார்வை இல்லை, பெண்கள் பார்க்குற பார்வையே அப்படிதான் இருக்கு. அதுல இருந்துல மாறணும். ஒருத்தர் ஆண்களை இழிவுபடுத்தணும்னு பெண்களை சொல்லி பேசுறான், அதுக்கு சிரிக்கிறது யாரு? பெண்கள். அப்ப திருந்த வேண்டியது யாரு? முதல்ல அந்த சபைன்னு சொல்லப்படுற இடத்துல ஆண்கள் இருக்காங்களான்னு தெரியல. இருந்திருந்தா இந்த மாதிரி போதகர் இப்படி செய்றீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா? இது வெளியில நிறைய பேர் பார்த்துருக்காங்களே, இதுக்கு நீங்க அப்ரப்டா மன்னிப்பு கேட்கணும், இனி உங்களை ஃபாலோ பண்றவங்க திருந்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இவனை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு மலேசியால ஒருத்தவன் இதே மாதிரி சர்ச்சுன்னு சொல்ற இடத்துல என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றான்னு பாருங்க. பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்காருங்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா கொம்மால உன்னை எவனும் தொட முடியாது. கொம்மால உன்னை எவனும் தொட முடியாது. பாத்தீங்களா? இப்ப இது மாதிரியான இதெல்லாம் பார்த்துட்டு இதை மாதிரி அடுத்தடுத்து முளைக்கும் போது அந்த ஜஸ்டினுடைய சர்ச்சில் இருக்கிற ஆண்கள் கேள்வி கேட்கணுமா இல்லையா? பெண்கள் கேள்வி கேட்கணுமா இல்லையா? இதை மறுத்து மன்னிப்பு கேட்டு எல்லாருக்கும் நல்வழிப்படுத்துற ஸ்டேஜில் இருக்க வேண்டிய மத போதகர்னு சொல்லப்படுறவர் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாருன்னா நாடும் நாட்டு மக்களும் நாசமா போவாங்களா இல்லையா? இந்த 10 வயசு குழந்தை நாளைக்கு அந்த சர்ச்சிலையும் நடக்குமா நடக்காதா? ஏன்னா பியூஷ் மோகன் சொல்றது கரெக்டு தானே? பேசிக்ஸ்ல இருந்து வளர்ப்புல இருந்து வரணும்ல. இழிவுபடுத்துறதுக்காக பெண்களை குறிக்கிற யூஸ் பண்ற வார்த்தையெல்லாம் இழிவுபடுத்துறதுக்காகவும் கெட்ட வார்த்தையாகவும் பயன்படுத்தினா மதிப்பு மரியாதைலாம் எங்க இருந்து வரும்? ஆமாவா இல்லையா? உண்மையாவே கமெண்ட் பண்ணுங்க. இதை ஒரு 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 பெரிய விஷயமா கொண்டு போங்க. 4 பேர் கேள்வி கேட்கலன்னா நாடும் நாட்டு மக்களும் நாசமா தான் போவாங்க. இதுக்கு மேல உங்க விருப்பம். ஆண்டவர் வருகையில ரொம்ப கொடூரமான விளைவுகளை சந்திக்காம இருக்கணும்னா நன்மை செய்ய திராணி இருக்கும் போதே செய்யணும், செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். ஒருவன் அறிவிக்காவிட்டால் அவனுக்கு எப்படி தெரியும்? ஸோ எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். சொல்லுங்க.